வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் வந்து கிழக்க பார்த்த 2 வரைபடங்களும் வடக்க பார்த்த ஒரு வரைபடம் மூன்றுமே வாஸ்துப்படி இருக்கிற அருமையான குழிக்கணக்கோட வெளியளவு உள்ளளவோட அப்படியே நீங்கள் இந்த வரைபடத்தை எடுத்து கற்ற அளவில் நாங்கள் காமிக்கிறோம். இப்போ வரைபடத்தை ஒன்று ஒன்றா நான் காமிக்கிறேன். அதன்படி அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்துக்கிறதுக்கோ நீங்கள் வீடு கட்டும்போது இதன்படி செயல்படுவதற்கோ நல்லாயிருக்கும். இப்போ வரைபடத்தை பார்ப்போம். நார்த்து ஃபேஸிங் மொதல் பார்க்குறோம். அதுக்கப்புறம் 2 ஈஸ்ட்டு கிழக்கு சூரியன். வடக்க பார்த்ததுக்கு ஈசான மூலை, வாயு மூலை, கன்னி மூலை, அக்னி மூலை. 5G ஈசான மூலை எங்கே இருக்குது? இந்த ஈசானத்தில் எம்பெருமான் சிவபெருமான் குளிர்ச்சியாக கங்கையை கொடுப்பதால் மூவரும் ஈசன் பாகத்தில் இருக்கின்றார்கள். வாயு மூலையில் கழிவறை சந்திரனுடைய பாகத்தை நம் உடல் கழிவை அகற்றுபவர் தனியாக நிற்கின்றார். கன்னி மூலையில் மொட்டை மாடியில் நல்ல தண்ணீரை நன்றாக கிருமியை அழித்து மொட்டை மாடியில் ராகு பகவான் பகுதியில் தண்ணி வச்சிருக்கிறாங்க. இதுதான் 5G. 4C உள்ளே போகணும். 3R கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசி. 5/14/23 பிறந்தவர்களுக்கும் ஜாதகத்தில் புதன் நல்ல நிலையில் இருப்பவர்களுக்கும் இந்த வடக்கு திசை யோகத்தை கொடுக்கும். 35/28 125 குழி. நிறைய குழி கணக்கு 147, 117, 125 நல்ல குழிகள். இப்போது வீட்டுக்கு உள்ளே போகிறோம். ஹால் 11/16 ஈசானத்தில் வாசல். ஓகே, இரட்டை கதவு ஒற்றை கதவு அமைக்கலாம். பின் வாசல் வச்சுருக்குறோம். கன்னி மூலையில் 10/16 பெட்ரூம், பீரோ, பார்க்கிங். அப்புறம் இந்த இடத்துல ஈசானியத்தில் அப்பா அம்மா படுக்கிறதுக்கு ஒரு பெட்ரூம். அக்னியில் கிச்சன். பிள்ளைங்களும் படுக்கலாம். நல்லா அமைதியாக இருக்கும். நார்த் வெஸ்ட் வாயு மூலையில் வலிகள் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தவங்க அப்பா அம்மாவுக்கு முடியலை அப்படின்னாக்கா வாயுமூலை பயன்படுத்துங்க. உப்பு அதிகமாக நீங்கள் வந்து குளிக்கும்போது வந்து அந்த ஒரு டப்பாவில் போட்டு நாம் குளித்தோம்னாக்கா வலிகள் போகும். கண் டிஸ்டி இருக்கிறவங்களுக்கு வீட்டினுடைய ஈசான மூலையில் சின்னதாக ஒரு டப்பா வச்சு அதில் உப்பு போட்டு வைங்க. குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க வந்து திருவெண்காடு புதன் கஷேத்திரம், புதன் திசை நடக்கிறவங்க திருவெண்காடு போயிட்டு வாங்க. 125 குழிக்கு உண்டான பலனையும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த வீட்டுக்கு உண்டான பூஜை அறை இந்த இடத்துல கொடுத்துருக்கு. இதுதான் இந்த வடக்கு திசைக்கு உண்டான பிளான். கிழக்குக்கு உண்டான வரைபடம் 31/4/30 உள்ள வரைபடத்திற்கு 117 குழி. 5Gயில் ஈசானத்தில் மூவரும், வாயுவில் தனியாகவும், கன்னியில் மொட்டை மாடியில் வாட்டர் டேங்க். மேசம், சிம்மம், தனுசு 1/10/19/28 சூரியன் ஆதிக்கம் ஜாதகத்தில் இருப்பவர்களுக்கு கிழக்கு திசை யோகம். ஈசானத்தில் ஆஃபீஸ் டிரான்சாக்ஷன் செய்கிறதுக்கு வாசல், ஈசானத்தில் வெராண்டா, வாயுவில் டாய்லெட்டு, சர்வீஸு, டாய்லெட்டு. 1BHக்கு ஆஃபீஸ் கொடுத்துருக்கிறதுனால கன்னியில் 10/16 பெட்ரூம், அதற்கு அட்டாச்சு டாய்லெட். வாயுவில் பீரோவை இந்த இடத்துல வைங்க. என்னுடைய பாஷையில் சொல்லட்டா, கத்தையே உங்களுக்கு பணம் சேர்றதுக்கு இதான் வச்சுக்கணும். கட்டல் இங்கே அமைக்கணும். பூஜை அறை இங்கே கொடுத்துருக்கணும். இதுதான் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கிற ஒரு வரைபடம். அடுத்த வரைபடத்தை 117 குழிக்கு உண்டான பலனையும் நான் சொல்கிறேன். அடுத்த ஒரு ஈஸ்ட்டை பார்த்துருவோம். 72/34 கிழக்க பார்த்த 307 குழி. அருமையான ஒரு அமைப்பு. மேசம், சிம்மம், தனுசு 1/10/19/28 பிறந்தவர்களுக்கு யோகம். இப்போது 3 வீடு இருக்குங்க. ஹாலு, பெட்ரூமு, கன்னி மூலை பெட்ரூம், வாயு மூலையில் ஒரு டாய்லெட், அக்னியில் கிச்சன். இது ஒரு வீடு. இதுக்கு அடுத்து இந்த மஞ்சள் கலர் இருக்கு இல்லையா, இது ஒரு ஹால், என்ட்ரன்ஸு, பெட்ரூமு, டாய்லெட், கிச்சனு, சர்வீஸு, பெட்ரூமு, டாய்லெட். அடுத்து இந்த இடத்துல உள்ளே வந்தோம்னா பேசேஜ், ஹாலு, பெட்ரூம், டாய்லெட், கிச்சன், அக்னி மூலையில். இப்போ இந்த பிளான் 72/34 307 குழி பார்த்துட்டோம்.
2 நம்பர் இங்கே கொடுத்துருக்குறேன். 933 42 128க்கு வாட்ஸ்அப் உள்ளது. 9952166706க்கு வாட்ஸ்அப் உண்டு. வரைபடம் அமைத்திருந்தால் இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு வாஸ்து பார்த்து சரியாக குழிக்கணக்கு பார்த்து அனுப்பி வைக்கிறேன். வரைபடம் அமைக்கிறோம்னா உங்களுடைய லேண்டினுடைய அளவு ரிக்குயர்மெண்ட்ஸ் அனுப்பி வைங்க. வெளி அளவு, உள்ளளவு, குழிக்கணக்கு, உங்கள் ஜாதக அமைப்பு, நீங்கள் வீடு கட்டும் நேரம் 4ஐயும் பார்த்து நாம் வரைபடம் அமைக்கின்றோம். உங்களுடைய வரைபடத்தை சரிபார்ப்பதற்கும் இந்த பிளானை நாங்கள் அமைக்கிறதுக்கும் உறுதியாக நாங்கள் ஒரு சிறு கட்டணம் கண்டிப்பாக வாங்கி கொள்கின்றோம். இப்போ நம்ம அதனால் உங்களுக்கு பிளான் போடணும்னாக்கா எந்த ஊராக இருந்தாலும் சரி அதற்கேற்றாற்போல் நாங்கள் உங்களுக்கு பிளானை அமைச்சு கொடுக்குறோம். ஒரு சிலர் என்ன கேட்குறாங்க, நீங்கள் இடத்த பார்ப்பீங்களா சார்னு கேட்குறாங்க. உங்களுடைய இடம் காலியாக இருந்தால் அதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் வாடகை வீடுக்கு போகிறதாக இருந்தாலும் வாஸ்து பார்த்து போங்க. என்னுடைய அமைப்பை பார்த்து நீங்கள் அதன்படி செயல்படுங்க. ஆடி மாதம் 11ஆம் வாஸ்து செய்யுங்க. யாரெல்லாம் ஆடி மாதம் 11ஆம் வாஸ்து செய்கிறீங்களோ பிளானை நீங்கள் அமைச்சு சரிபட்டு செயல்படுங்க. வாஸ்துவுக்காக நீங்கள் பார்க்குறதுக்கோ இல்லை நீங்கள் அதன்படி செயல்படுறதுக்கோ ஒரு சின்ன செலவு ஆகும். ஆனால் நீங்கள் லைஃப் டைம் உங்களுடைய வம்சம் எல்லாமே நலமாக இருக்கும். அதனால் இப்போவே நீங்கள் சரியாக பார்த்துக்கோங்க. என்கிட்ட தான் கிடையாது, யாரோ உங்களுடைய ஊரில் பக்கத்தில் இருக்கிற ஒரு நிறைய அன்பர்கள் இப்போ ரிட்டையர்ட் ஆனவங்க நிறைய பேர் வாஸ்து பார்க்குறாங்க. குழிக்கணக்கையும் பார்த்து அதன்படி செயல்பட்டால் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய வம்சமே விருத்தியாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வாஸ்து பார்த்து வீடு கட்டுங்க. வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.